யாழ்ப்பாணத்திலே சுவிஸிலிருந்து வந்த நபர் ஒருவர் தனது தாயின் காணியை துப்புரவு செய்து வேலிகள் எல்லாம் அமைத்ததன் பிற்பாடு அவர் சுவிஸுக்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் அந்த வேலிகள் எல்லாம் இங்கு இருக்கின்றவர்களால் உடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னணியிலும் சுவிஸ் நபர் ஒருவர் தான் இருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. என்ன நடந்தது? இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். புலம்பெயர் தேசத்தில் வசிக்கின்ற பல மக்களுக்கு அல்லது இங்கிருக்கின்றவர்களுக்கு இது ஒரு முக்கியமான செய்தியாக அமையும். இதனை இறுதி வரை பாருங்கள். இப்படி பல சம்பவங்கள் யாழ்ப்பாணத்திலே இடம்பெறுகின்றது. அந்த வகையில் புங்குடுதீவு வைத்தியசாலை வீதி 2ஆம் வட்டாரத்தில் ஒரு காணி ஒன்று இருக்கின்றது. அந்த காணிக்குரிய உரிமையாளர் எங்கிருக்கின்றார் சொன்னால் அவர் சுவிஸிலே இருக்கின்றார். தாய் தனது மகனுக்காக, சுவிஸிலே இருக்கிற மகனுக்காக அந்த காணியை வழங்கி இருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் கடந்த வருடம் 10ஆம் மாதம் அளவிலே அவர் சுவிஸிலிருந்து இங்கே புங்குடுதீவுக்கு வந்திருக்கின்றார். இவ்வாறு புங்குடுதீவுக்கு வந்தவர் அந்த காணியை துப்புரவு செய்து வேலிகள் எல்லாம் அமைப்போம் என்று யோசித்து வந்த போது இங்கே அவரின் காணியில் 20 அடி பக்கத்திலே பாதை அமைப்பதற்காக பிடிக்கப்பட்டிருப்பதை அவர் அறிந்து கொண்டார். அதன் தொடர்ச்சியாக உடனடியாக சேவியரை கொண்டு வந்து அந்த காணியை எல்லாம் அளந்து காணியின் வரைபடத்தை எல்லாம் எடுத்த போது காணி இன்னுமே மேலதிகமாக இருக்கின்றது, ஆனால் உங்களிடம் கொஞ்சம் காணிதான் இருக்கின்றது சொல்லி சேவியர் சொல்லி இருக்கின்றார். ஆனால் 20 அடி பாதைக்காக அவர்கள் எடுத்து விட்டார்கள். சரி, மனச்சாட்சிப்படி 10 அடியை விடுவோம், மிகுதியை பிடித்து எங்களது காணியை நாங்கள் அடைப்போம் என்று கூறி அவர் பிரேச சபையிலே அனுமதி எடுத்து அதுக்கான பற்றுச்சீட்டு எல்லாம் வைத்திருக்கின்றார். அதை நீங்கள் இந்த செய்தியிலே பார்த்து கொண்டிருப்பீர்கள். இவ்வாறு அனுமதி எல்லாம் வாங்கி அந்த வேலியை அமைத்திருக்கின்றார். அது தொடர்ச்சியாக அந்த வேலியை அமைக்கின்ற போதே பக்கத்து காணி உரிமையாளரின் சார்பாக அவர்தான் அந்த காணியை பார்க்கின்றார். அவர் யார் என்றால் அந்த பக்கத்திற்கான உரிமையாளர் சுவிஸில் இருக்கின்றார். அவர் கொழும்பிலே ஒரு ஹோட்டல் ஒன்று வைத்திருக்கின்றாராம். அந்த ஹோட்டலை பார்த்துக் கொள்கின்றவர் தான், அதாவது அவருடன் வேலை செய்கின்றவர் தான். அவர் தான் இங்கு வந்து அவரது காணியையும் பார்த்துக் கொள்வது. அவர் சார்பிலே போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து இப்படி எங்கள் காணியை அவர் பிடித்து வேலி அழைக்கின்றார் என்று கூறியிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக புங்குடுதீவிலிருந்து முதற்கட்டமாக போலீசார் வந்து அதை பார்த்து விட்டு நீங்கள் வேலி அமைக்காதீர்கள், இது வேறொருவரின் காணி என்று சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் உறுதியையும் சேவியர் பிளானையும் கொடுத்து இந்த பாருங்கள் இது எங்களுடைய காணி என்று கூறியிருக்கிறார்கள். இல்லை, நீங்கள் ஊர்காவல்துறை பொலிஸ் நிலையத்திற்கு செல்லுங்கள் என்று அங்கு சென்ற பொலிஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அந்த நபர் அடுத்த நாள் ஊர்காவல்துறை பொலிஸ் நிலையத்துக்கு சென்றிருக்கின்றார். சென்று இவ்வாறு வர சொன்னீங்களாம், என்ன பிரச்சனை என்று கேட்ட போது இல்லை, அது அவர்களது காணியாம், நீங்கள் பிடித்து வைத்து வேலி அடைத்து வைத்திருக்கின்றீர்களாம் என்று போலீசார் கேட்க இவர் சேவியர் பிளான், உறுதி, பிரேச சபையிடம் பெற்றுக்கொண்ட பற்றுச்சீட்டு, அதாவது அந்த வேலி அமைப்பதற்காக பிரேச சபையிடம் பெற்றுக்கொண்ட அனுமதி, இது அனைத்தையுமே காட்டியிருக்கின்றார். அதற்கு பிறகாக போலீசார் அந்த முறைப்பாடு கொடுத்தவிடம், அதாவது போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து இந்த விடயம் தொடர்பாக முறைப்பாடு செய்தவரை போலீசார் கூறியிருக்கிறார்கள், நீங்கள் உங்களது உறுதியை எடுத்துட்டு வாருங்கள் என்று. அப்போது அவர் கூறியிருக்கிறார், என்னால் இப்போது வர முடியாது, சில நாட்களுக்கு பின்னர் தான் வர முடியும் என்று. அதாவது சுவிஸிலிருந்து வந்தவர் மீண்டும் போற திகதி அவருக்கு தெரிந்திருக்கின்றது. அவர் போற திகதிக்கு அடுத்த நாள் நான் வருகின்றேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து சுவிஸ் திரும்ப இருந்த நபர் உடனடியாக டிக்கெட் எல்லாம் மீண்டும் தள்ளி போட்டு சரி அவர் வரட்டும், நான் பார்த்து விட்டு போகின்றேன் என்று அவர் நின்றிருக்கின்றார். அதற்கு பிறகாகவும் அவர் பொலிஸ் நிலையத்துக்கு வரவில்லை. அதன் தொடர்ச்சியாக அந்த வேலி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதை தவிர அவரது காணிக்குள்ளேதான் மின்சார சபை மின்கம்பம் போட்டு பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது பக்கத்து வீடு சொன்னா பாதி ஒன்று வைத்து அந்த காணி 2ஆக பிரித்து பின்னால் வீடு இருக்கின்றது, அவர்களுக்கு இவ்வாறு மின்சாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த உறுதி சேவியர் பிளான் எல்லாம் கொண்டு சென்று மின்சார சபையிடம் அவர் முறைப்பாடு கொடுத்திருக்கிறார். இப்படி எனது காணிக்குள்ளால் நீங்கள் மின்கம்பம் கொண்டு சென்றிருக்கிறீர்கள், அதனை அகற்றுமாறு. எனவே இந்த அனைத்து விடயங்களையும் அவர் செய்துவிட்டு சுவிஸுக்கு சென்று விட்டார். அதன் பின்னர் தான் அந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இரவு வேளையிலே சிலர் அங்கு சென்று அடுத்த வேலிகளை எல்லாம் உடைத்திருக்கிறார்கள். அந்த வீட்டில் சிசிடிவி காட்சியில் இந்த அனைத்து விடயங்களுமே பதிவாகி இருக்கின்றது. இது தொடர்பாக அவர் உடனடியாக போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்திருந்தார். போலீசார் அங்கு சென்றிருந்தார்கள். ஆனால் அது தொடர்பாக இந்த பதிலும் வழங்கப்படவில்லை என்று சம்பவம் நடந்ததற்கு மறுநாள் என்னிடம் பேசும்போது அவர் கூறியிருந்தார். எனவே இவ்வாறான ஒரு சம்பவம் வந்து புங்குடுதீவிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஒருவர் சுவிஸிலிருந்து வந்து எங்களது காணிகளை பாதுகாப்போம் என்று அதற்காக வேலியெல்லாம் அமைத்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து சரியாக சேவியர் பிளான் எடுத்து பிரேச சபையிடம் அனுமதி பெற்று இவ்வளவு விடயங்களும் செய்ததன் பிறகு இங்கு அந்த காணி பாதுகாப்பாக இல்லாத ஒரு நிலை இருக்கு என்று சொன்னால் நாளை எவ்வாறு புலம்பெயர் தமிழர்கள் இங்கு வருவார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. காணியை அவர் துப்புரவு செய்தது வந்து அந்த காணியை அப்படியே வைத்திருப்பதற்காக இல்ல, அந்த காணியை வைத்துக் கொண்டு அதிலே உள்ளூர் உற்பத்தி சம்பந்தப்பட்ட ஒரு தொழிற்சாலையை அமைத்து சில பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கும் நோக்கில் தான் அவர் அங்கே வந்து அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தார்.
இன்று அந்த வேலியெல்லாம் உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் சரியாகின்ற பட்சத்தில் அந்த பகுதியை சேர்ந்த சிலருக்கு அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்று அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் இல்லாமல் போற நிலை இருக்கின்றது. காரணம், புலம்பெயர் தேசத்திலிருந்து இங்கு வர சொல்லுகின்றார்கள். வந்தால் இங்கு சரியான பாதுகாப்பு இல்ல, சரியாக சொத்துக்களை வைத்திருக்க முடியாது இருக்கின்றது. ஐதர் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தாலோ அல்லது வேறு விடயங்களை செய்தாலோ அதுக்கு போட்டியாக இருக்கின்ற நிறுவனம், அதாவது ஏற்கனவே அங்கு இருக்கின்ற நிறுவனம் தங்களது வருமானம் பாதிக்கும் என்பதற்காக அதை சேதப்படுத்துகிறார்கள். இப்படி கணக்க விடயங்கள் நடக்கின்றது. இதனால் இங்கே வந்து யார் முதலிடுவார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. ஆகவே இந்த அனுர அரசாங்கம் தான் இந்த புலம்பெயர் தமிழர்களை வாருங்கள் வாருங்கள் என்று கூவி கூவி அழைத்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்று நல்லாட்சி வந்துவிட்டது என்று கூறித்தான் அவரும் அங்கிருந்து வந்தவராம் என்று நிலம் கூறினார். ஆகவே அப்படி அவர் வந்து இங்கு ஒரு முதலீடு செய்வதற்கு தயாராகின்ற போது, அதாவது முதலீடு செய்ய வருகின்ற போது வீடு தேவை, அதனை தொடர்ந்து அடுத்த கட்டமாக அங்கு இருந்து கொண்டுதான் தொழிற்சாலை அமைப்பது தொடர்பாக, அதாவது சிறு கைத்தொழில்களை மேம்படுத்தும் முகமாக தொழிற்சாலைகளை அமைக்கின்ற தொடர்பாக யோசிக்க முடியும். எனவே இப்படியான விடயங்களை செய்ய ஆரம்பிக்கின்ற போதே இப்படியான பிரச்சனைகள் வருகின்றது. ஆகையால் இவர் சொன்ன தகவல்கள் இவற்றை நாங்கள் கூறியிருக்கின்றோம். மறுபக்கத்தில் அவர்கள் தரப்பு விளக்கங்களை கொடுக்கலாம். எனவே ஆவணங்கள் அனைத்துமே அவரிடம் சரியாக இருக்கின்றது. அதை தாண்டி ஒரு விடயம் இருக்கின்றது. நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு விடயத்துக்கு தொடர்பாக எதிர்வினை ஆற்றப் போகின்றீர்கள் சொன்னால் சட்டத்தின் ஊடாக அதனை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டுமே தவிர வன்முறையாக அந்த வேலியை உடைப்பது என்பது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்கின்ற கேள்வியும் இங்கு இருக்கின்றது. இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்களுக்கான சொத்துக்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். அவர்கள் இங்கு வந்து சுயமாக ஒரு வேலையை செய்துவிட்டு அல்லது தொழிற்சாலை அமைத்து விட்டு செல்வதற்குரிய வழிவகைகளை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் புலம்பெயர் தமிழர்கள் இங்கு எந்த சொத்தையும் வாங்காதீர்கள், யாரும் முதலீட வராதீர்கள், நாங்கள் பாதுகாப்பு தரமாட்டோம் என்று இலங்கை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். அதனை தாண்டி இந்த போலீசார் முற்றுமுழுதாக லஞ்சத்துக்கு அடிமைப்பட்டவர்கள், அந்த இடத்தில் இருப்பவர்கள் சாராயங்களை கொடுத்து கொஞ்சம் காசை கொடுத்து அவர்கள் கைக்குள் வைத்துக் கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என நினைக்கின்றார்கள். அப்படி குட்டி குட்டி அரசர்களாக அந்தந்த பகுதியில் இருக்கின்ற சிலர் புலம்பெயர் தேசத்தில் இருந்து யாரும் வந்தால் இவர்களின் செல்வாக்கை வைத்துக் கொண்டு அவர்களை அச்சுறுத்துவதும் அவர்களின் சொத்துக்களை சேதப்படுத்துவதும் இது போன்ற செயற்பாட்டிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆகையால் இப்படி நிறைய பிரச்சனைகள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக இந்த அரசாங்கம் கவனம் எடுக்க வேண்டும். போலீசார் தொடர்பாக முதலாவது சரியான ஒரு நடைமுறையை, ஒரு நேர்மையான போலீஸ் சேவை வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் முனைய வேண்டும். அதுதான் அனைத்துக்குமே அடிப்படை பிரச்சனையாக இருக்கின்றது. அதனை சரி செய்தாலே ஏனைய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யக்கூடிய வகையில் இருக்கும். அதை தவிர இந்த ஒரு சம்பவம் மாத்திரமல்ல, இதற்கு முதல் யாழ்ப்பாணத்தில் பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே ஒரு வீட்டை, அதாவது தாய் கொடுத்த வீட்டை அவர்கள் பராமரிக்கின்றார்கள், அதை கட்டுகின்றார்கள், அதை சிறப்பாக வைத்திருக்கின்றார்கள். அவ்வாறான நிலையில் அந்த வீடுகளை உடைப்பது, சேதப்படுத்துவது, அந்த வீட்டின் காணிகளை பிடிப்பது, வீட்டுக்குள் இறங்கி வீட்டுக்குள் இருக்கின்ற வளங்களை சூறையாடுவது, இவ்வாறான பல விடயங்களில் பலர் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதனால் ஒரு அச்ச நிலைமை ஒன்று இருக்கின்றது. நீங்கள் கூறலாம், புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஏன் இங்கே வீடு என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அவர்கள் தாயின் நினைவாக, தந்தை நினைவாக, தங்களது பூர்வீக சொத்து என்று ஒரு சொத்தை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதை பாதுகாக்க முனைகின்றார்கள். அவர்கள் வருகின்ற போது, அவர்கள் பிள்ளைகளை அழைத்து வருகின்ற போது அங்கு தங்கி சந்தோஷமாக இருந்து விட்டு போலாம் என்று நினைக்கின்றார்கள். அது அவர்களின் பூர்வீக சொத்து. அப்படி இருக்கின்ற போது அதை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை தவிர ஒரு சிலரை தவிர யாருமே அனைத்து இடங்களையும் வாங்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. அப்படி சிலர் இருக்கின்றார்கள். ஆனால் பெரும்பாலான புலம்பெயர் தமிழர்கள் தங்களது குடும்ப சொத்தை பராமரிக்க வேண்டும், நாளை எங்கள் பிள்ளைகளுக்கு இதுதான் தாய் வீடு, இதுதான் தாத்தா வீடு, இதுதான் பூர்வீக வீடு என்று காட்ட வேண்டும் என்கிற எண்ணத்திலே அவர்கள் அதை செய்து வருகின்றார்கள். அந்த விடயம் எங்களுக்கு தேவை. அப்படி இருந்தால்தான் ஈழத்துக்கும் புலம்பெயர் தேசத்துக்குமான உறவு, அந்த பாலம் சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர்கள் அங்கே இருக்கின்ற கலாச்சாரங்களை பின்பற்றி அங்கே இருக்கின்ற மக்களுடன் வாழ பழகினார்கள் சொன்னால் இந்த உறவுகள் ரத்துப்படும். இன்று ஏதோ ஒரு பிரச்சனை ஈழத்தில் நடந்தால் உடனடியாக பணத்தை அனுப்புகின்றார்கள், எவ்வளவு விடயங்களை செய்கின்றார்கள். அது தேவையில்லாமலும் யூடியூப் சூடாக அனுப்புகிறார்கள். சில நேரங்களில் தேவையாகவும் செய்கின்றார்கள். எல்லாவற்றையும் கடந்து அவர்கள் ஒரு பலமாக இருக்கின்றார்கள். ஒரு இனத்திற்கு மூலதனமே நிதி மூலதனம். அந்த நிதி மூலதனம் தமிழ் மக்களுக்கு நிறைவாக இருக்கின்றது. இலங்கை தமிழர்களுக்கு அது நிறைவாக இருக்கின்றது. நாளைக்கு நினைத்தால் கூட எத்தனை மில்லியன் டாலர்களை வேண்டும் என்றாலும் இங்கு ஒரு பிரச்சனை இருக்கின்ற போது உடனடியாக பெறக்கூடிய வசதி இங்கு இருக்கின்ற தமிழர்களுக்கு இருக்கின்றது. இது எந்த இனத்துக்குமே இல்லை. ஆகவே அதை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும், சரியான கட்டமைப்புகளை கொண்டு வர வேண்டும், அவர்களின் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். அந்த பகுதியில் இருப்பவர்களும் வெளிநாட்டவரின் சொத்து என்று பார்க்காதீர்கள். அதனால் உங்கள் ஊரில் இருக்கின்றவர்களுக்கு சில வேலை வாய்ப்பும் இருக்கும். ஒரு சிலர் வந்து தேவையில்லாத வேலைகள் பார்ப்பது, தேவையில்லாத விடயங்களை செய்வது, பெண்களை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்குவது, வீட்டை வாடகைக்கு கொடுத்து விட்டு படுக்கை அறையிலே கமரா வைத்து அங்கிருந்து ரசிப்பது, இப்படியான வேலை நடக்கின்றது. அது ஒரு சிலர். அதற்காக முற்றுமுழுதாக அனைவரையும் சொல்ல முடியாது. உள்ளூரில் இருக்கின்ற அனைவருமே நல்லவர்களும் இல்லை, வெளியூரில் இருக்கின்ற அனைவருமே கெட்டவர்களும் இல்லை. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் சதீகாந்த்.